pleasure to be celebrating the 78th Independence Day amidst the children, the teachers and the management of KMP Education High Secondary School. I consider it as a great privilege because the children who are seated here, you are the future of this country. How many of you believe that you are the future of this country, of India? How many of you believe that you are the future of India? Raise your hands. How many of you believe that you are the future of this country? This country has been made prosperous by the leaders of this country because they believe each and every person, put your hands down, each and every person believe that the future of India, they had a role, they were responsible for the future of India. The இந்திய தேசத்தின் எதிர்காலம் என்னுடைய கையில், என்னுடைய பங்கில் இருக்கிறது. நான் இந்த தேசத்தின் சுதந்திரத்திற்காக என்னுடைய முக்கியமான ஒரு பங்கு இருக்கிறது என்று நம்முடைய தேசத்தின் தலைவர்கள் நினைத்ததினாலேதான் இந்த நாடு சுதந்திரம் பெற்றது. நாம் ஒரு விசேஷித்த விதத்திலே இந்த இடத்திலே நிற்பதிலே நான் மிகவும் சந்தோஷமும் பெருமையும் கொள்கிறேன். This is a very special place which has contributed in the independence of India. இந்தியாவுடைய சுதந்திரத்திற்கு திருநெல்வேலி மாவட்டம் மிகவும் முக்கியமான சில தலைவர்களை கொடுத்து ஒரு முக்கிய பங்கை பெற்றுள்ளது என்பது சரித்திர சான்றுகளுடன் நாம் சொல்ல முடியும். நாம் அனைவரும், how many of you know Kattabomman? How many of you know, raise your hands, how many of you have heard about Kattabomman, Veerapandiya Kattabomman? How many of you have heard? Oh, good. You have not heard about Veerapandiya Kattabomman? No? No? How many of you have heard about Veerapandiya Kattabomman? Okay, good. You can put your hands down. ஆங்கிலேயருடைய ஆதிக்கத்திலே இருந்த பொழுது ஆங்கிலேயருக்கு எதிராக குரல் கொடுத்த, ஆங்கிலேயருடைய அந்த அடக்குமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முதல் இந்த தென்னிந்திய நாட்டிலே இருந்த ஒரு குறுநில மன்னன் என்றால் அது வீரபாண்டிய கட்டபொம்மன். 1760 ஆண்டிலே பிறந்த அவர் 1790 ஆண்டு முதல் பாஞ்சாலங்குறிச்சியிலே ஒரு மன்னராக இருந்தார். ஆங்கிலேயருடைய அந்த வரி வசூலிப்பின் அந்த திட்டத்திற்கு தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்து அதன் நிமித்தமாக அவர் பல போர்களை சந்திக்க நேர்ந்து அந்த அடக்குமுறையை எதிர்த்தது நிமித்தம் அவருடைய அந்த போரிலே தோற்ற பிறகு அவரால் அந்த ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டு இந்த பகுதிக்கு மிக அருகாமையிலே இருக்கிற கயத்தாரிலே அவர் தூக்கிலிடப்பட்டார். ஆகவே இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்ட ஒரு பகுதி என்றால் அது திருநெல்வேலி மாவட்டம் என்று சொன்னால் அது மிகையாக. அவருடைய காலத்திற்கு பின்னதாக கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகள் கழிந்து 1872 ஆண்டிலே இதே திருநெல்வேலி பகுதியிலே, தூத்துக்குடியிலே அந்த பாஞ்சாலங்குறிச்சி மன்னனாகிய வீரபாண்டிய கட்டபொம்மன் ஓட்டப்பிராம் என்ற இடத்திலே தான் அவர் தோற்கடிக்கப்பட்டார். அதே ஓட்டப்பிராம் என்ற இடத்திலே பிறந்தவர் தான் வ.உ. சிதம்பரனார் என்பவர். வ.உ. சிதம்பரனார் எப்படி ஆங்கிலேயர்கள் நம்முடைய பொருளாதார ரீதியாக நம்மை ஒடுக்கினார்கள் என்பதை அறிந்து அந்த பொருளாதார ரீதியிலே அவர்களை எதிர்க்கும்படிக்கு சொந்தமாக ஒரு கம்பெனி ஆரம்பித்து தூத்துக்குடியிலிருந்து கொழும்புக்கு கப்பல் சேவை ஆரம்பித்தார். அதன் நிமித்தம் அந்த ஆங்கிலேயருடைய அந்த வணிகம் பாதிக்கப்பட்ட பொழுது அவருக்கு எதிராக பல காரியங்களை எடுத்து கடைசியாக அவர் சிறைக்கு சென்று
எல்லாவற்றையும் இழந்து மிகவும் ஒரு ஏழ்மையான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட போதிலும் இந்திய நாடு, நம்முடைய நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்று அவர் உறுதியாக இருந்தபடியினாலே அவர் இரண்டாவதாக ஒரு மனிதனாக இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து இந்த தேசத்தின் சுதந்திரத்திற்காக அவர் போராடினார். அவர் பிறந்தது 1872. 1882 இதே பகுதியிலே எட்டயபுரம் என்ற இடத்திலே நாம் எல்லோரும் அறிந்தபடி மகாகவி பாரதியார் அவர்கள் தோன்றினார். மகாகவி பாரதி அவர்கள் சமுதாய சீர்திருத்தத்தை குறித்து மிகவும் மேலான ஒரு நோக்கம் கொண்ட ஒரு மனிதனாக இருந்தார். அவர் ஒரு உயர்ந்த இனத்தை சேர்ந்த, உயர்ந்த ஜாதியை சேர்ந்த ஒரு மகனாக இருந்தாலும் அவர் மனித நல்லிணக்கத்திற்கும் மனித நேயத்திற்கும் உதாரணமாக மகாகவி பாரதி இருந்தார். அவர் பல பாடல்களை எழுதி பெண்கள் விடுதலை, பெண்களுடைய படிப்பின் முக்கியத்துவம், பிள்ளைகளுடைய சீரான நோக்கத்தின் முக்கியத்துவம், இன்னும் நம்முடைய தேசத்தை குறித்த பற்று, தமிழை குறித்த பற்று, தேசத்தின் குறித்த ஒரு நேசம், இப்படி பல கவிதைகளை அவர் எழுதியிருந்தாலும் அவர் எழுதின சமுதாய சீர்திருத்தமான ஒரு கவிதை தான் ஓடி விளையாடு பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாத பாப்பா என்று அவர் பாடின பாடலை தெரியாத தமிழர்கள் யாருமே இருக்க முடியாது. பள்ளி பாடம் படித்த யாராக இருந்தாலும் பாரதியின் அந்த பாடலை தெரியாத மக்கள் இருக்க முடியாது. ஆனால் அந்த பாடலுக்கு பின்னதாக ஒரு பின்னணி உண்டு. அவர் உயர்ந்த ஜாதியாக இருந்தாலும் அவர் அந்த ஜாதி பிரிவுகளை எதிர்த்து அவர் பேசினபடியினாலும், ஜாதி பிரிவுகளை அவர் கண்டித்தபடியினாலும், அவருடைய சின்ன குழந்தை தெருவிலே சென்று மற்ற பிள்ளைகளோடு விளையாட முயற்சித்த போது அவருடைய சொந்த இன மக்கள் வந்து, உங்க அப்பா தான் எல்லா ஜாதியோடு போய் விளையாடுன்னு சொல்றானே, நீ எங்களோட விளையாடாத என்று சொல்லி அந்த பிள்ளையை புறக்கணித்த போது அந்த சிறு பிள்ளை அழுது கொண்டு வீட்டிற்கு வந்து நடந்ததை தன்னுடைய தந்தையிடம் விவரித்த போது அவர் மடியிலே எடுத்து வைத்து பாடின பாட்டு தான் ஓடி விளையாடு பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. அது மாத்திரமல்லாமல் மிகவும் முக்கியமாக சமுதாய சீர்திருத்தத்திற்கு சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். அப்ப சாதிகள் என்ற அந்த பிரிவினையை சமுதாயத்திற்குள்ளாக இருந்த அந்த ஒரு சீர்கேடான ஒரு பழக்க வழக்கங்களுக்கு எதிராக குரல் கொடுத்தது மாத்திரமல்ல, இந்திய சுதந்திர போராட்டத்தின் ஒரு முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருந்தவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதி. ஆனால் இந்திய தேசத்தின் சுதந்திரம் நாம் வெறும் சுதந்திரத்தை பெறுவது மாத்திரம் கிடையாது. நம்முடைய சிந்தையிலே ஒரு மாற்றம் வர வேண்டும். நம்முடைய நோக்கத்திலே, நம்முடைய எண்ணத்திலே நாம் ஒருமனப்பட்டவர்களாக, வேறுபாடு இல்லாதவர்களாக இருந்தால்தான் நம்முடைய சுதந்திரத்திற்கு ஒரு முழு ஒரு அர்த்தம் உண்டு என்பதை அறிந்து கொண்டு சுப்பிரமணிய பாரதி அவர்கள், மகாகவி சுப்பிரமணிய பாரதி அவர்கள் இந்த தேசத்தின் சமுதாய மறுமலர்ச்சிக்காக அவர் அநேக பாடல்களை அவர் எழுதியிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட சரித்திரம் வாய்ந்த பெரிய தலைவர்களால் இந்த திருநெல்வேலி மாவட்டம் நல்ல ஒரு பெயரை பெற்றுள்ளது. இப்படிப்பட்ட தலைவர்களால் இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டத்திலே இருந்து அநேகர் பெரிய பதவிகளிலும், அநேகர் பல நாடுகளிலும் கூட மிகவும் இந்த நாட்டிற்கு, நம் நாட்டுக்கு, இந்திய நாட்டிற்கு பெயரை கொண்டு வரும் அளவுக்கு உயர்ந்த பதவிகளிலும் உயர்ந்த ஸ்தானங்களிலும் இருப்பது இந்த மண்ணுக்கே உள்ள ஒரு பெருமை. நானும் இந்த மண்ணை சேர்ந்தவன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஒரு தரமான ஒரு வழியிலே இந்த நம்முடைய முன்னோர்கள் நம்மை இந்த சுதந்திர இந்தியாவிலே வாழும்படிக்கு நமக்கு வழிகாட்டினார்கள். அந்த வழியிலே வந்ததின் நிமித்தமாக இந்த தேசத்திலே நல்ல ஒரு செழிப்பையும் நல்ல ஒரு
முன்னேற்றத்தையும் காணும்படிக்கு நம் அனைவருக்கும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆகவே பிள்ளைகளாகிய நீங்கள் இந்த சுதந்திரத்தை பெற்றது மாத்திரம் கிடையாது, உங்களுடைய கடமை என்ன? இந்த சுதந்திரத்தை நாம் பெற்றது மாத்திரம் கிடையாது, இந்த சுதந்திரத்தை காத்துக் கொள்வதிலே நாம் ஒவ்வொருவருக்கும் பங்குண்டு, பிள்ளைகள் தங்களுடைய படிப்பிலும் பெற்றோர் சொல்வதை கேட்பதிலும் தங்களுடைய நண்பர்களோடு சகமாக உறவாக பழகுவதிலும் பெற்றோராகிய நாம் இந்த தேசத்துக்கென்று நாம் செய்ய வேண்டிய கடமைகளை நேர்த்தியாக செய்வதிலும், ஆசிரியர்களாகிய நாம் இந்த பிள்ளைகளை நல்ல முறையிலே அவர்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்து அவர்களை நல்ல தலைவர்களாகவும் நல்ல புத்திகளையும் கற்றுக் கொடுத்து இந்த பிள்ளைகளை நாம் நல்ல வழியிலே நடத்துவோம் என்றால் இந்த நம்முடைய நாட்டின் சுதந்திரம் விடுதலை மாத்திரம் கிடையாது, நம்முடைய பொருளாதாரத்திலும் மேன்மை அடைந்து நம்முடைய சமுதாய மேம்பாட்டிலும் மேன்மை அடைந்து ஒரு மிகச்சிறந்த நாடாக இப்படி இன்றைக்கு இருக்கிறதை காட்டிலும் பல மடங்கு உயரும் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வழிக்கு நேராக எல்லாம் வல்ல இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நடத்த வேண்டும் என்று நான் வேண்டிக் கொண்டு இந்த உரையை நான் முடிக்கிறேன். நாம் அனைவரும் சேர்ந்து நின்று இருந்த இடத்திலே ஜெய் ஹிந்த் சொல்லணும். ஜெய் ஹிந்த். எழுந்து கொள்ளுங்கள். நான் 3 முறை சொல்ல போகிறேன் ஜெய் ஹிந்த் என்று. ஜெய் ஹிந்த் என்றால் என்னன்னா இந்தியா வாழ்க என்று அர்த்தம். என்னமோ என்று நீங்க நினைக்கக்கூடாது. இந்தியா வாழ, இந்தியா வாழ வேண்டும் என்று நாம் எல்லாரும் ஒன்றாக இணைந்து நின்று ஜெய் ஹிந்த்.